நம்ம டிஎஸ்ஆர் சிஎன்சி கால்குலேட்டர் அப்ளிகேஷனில் புதுசாக 2 ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, சிஎன்சி சம்மந்தமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, அப்புறம் சிஎன்சி சம்மந்தமான புக்ஸு, அதோட பிடிஎஃப் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இப்போதைக்கு வந்து 20 லெவல் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ லெவல் 1 வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ G009 கேட்குது. இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து லீனியர் கட்டிங்க்கு வந்து G01 இப்படி கொடுத்துட்றோம். இது மாதிரி ஸ்பிண்டில் ஆனுக்கு வந்து M03 அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதிலே காட்டிடும். இப்போ வந்து நான் G21க்கு பதிலாக G20 பண்ணுறேன். இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சரியான ஆன்சர் கிளிக் பண்ணால் தான் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகும். இது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு வந்து இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி சம்மந்தமான புக்ஸ் பூரா இப்போதைக்கு கொடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா எங்களுக்கு கிடச்சிச்சோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ரோ புக்கு, கஸ்டம் மேக்ரோ, இது மாதிரி எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸு இது சம்மந்தமான புக்ஸ்லாம் வந்து பிடிஎஃப்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்தாலே வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம உள்ளக்க போய் பார்த்துக்கலாம். அவ்வளோ இதே மாதிரி தான் எல்லா புக்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது.